மக்கள் அவங்கள புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அவங்க தோக்கல, அவங்களுடைய கட்சிகள் இந்த கொள்கைகள் தோக்கல, மக்கள் தான். சொல்கிறாரில்ல, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது உனக்கு கண்டிப்பாக புரியுன்றாரு. கண்டிப்பாக நம்ம இப்போயே பாதிச்சுன்னு தான் இருக்கோம், முழுசாக பாதிப்போம்ல. இப்போவே தண்ணி இல்லாமல் யானை செத்துச்சுன்ட்டு கேள்விப்படுறோம் தமிழ்நாட்டில். அதுவும் என் பிள்ளைய யாருன்னா தொட்டா அப்படின்னா அவனை கொண்டுட்டு தான் அந்த பொண்ணோடைய சமாதி அந்த சடலத்தை நான் எடுப்பேன்னாரு. பார்த்தீங்களா, நான் வேலைக்கு போகிறேன், யாருமே சொன்னதில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பஸ்ஸில் கடந்து போயிட்டு வரேன், எங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா எவ்வளோ வேதனைகள் இருக்குன்றதை அவர் புரிஞ்சிருக்காரு. சீமானு தமிழ் தேசியம் அப்படின்ற நாங்களாம் விஜயநகர பேரரசு அப்படின்ட்டு அந்த தெலுங்கு பேரரசை பெருசாக சொல்கிறாரு. இதை எங்கே சொல்கிறாரு? தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறாரு. இந்த தருணத்தில் தோல்வியை சந்திச்சிருக்க திரு சீமான் அவர்களுக்கு நீங்கள் எதனா ஆறுதலாக சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? நான் ஆறுதலாகவே சொல்ல மாட்டேன். அண்ணன் வந்து சோர்ந்து போக மாட்டாங்க. அவள் தான் விடு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றத அதுதான் பார்ப்பாரே தவிர, ஐயோ நம்ம தோத்துட்டோம், இந்த வாட்டியும் தோத்துட்டோன்னா அவர் முடங்கி உட்கார ஆள் கிடையாது. அவர் போன முறை நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த முறை இவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. தோல்வியே இருந்தாலும் ஒரு நல்ல மனிதருக்கு, நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டேன்ற ஒரு நிம்மதி எனக்கு இருக்குது இந்த வாட்டி. அந்த ஒரு நிம்மதியோட தோற்று போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் என்னை ஏற்றுப்பேன். ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க எப்போவுமே போராட்டத்தை விட்டது கிடையாது. மக்களுக்காக ஒரு போராட்டமாக வந்து நிற்பாங்க. இது வரைக்கும் நின்றுருக்காங்க, இனிமேலும் நிற்பாங்க. கணவர் வந்து நாம் தமிழர் கட்சின்னா, மனைவி வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டு பேரும் எப்படி ஒரே தொடர்ச்சியாக மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடக்கூடிய திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தல்லையும் தோற்றுருக்காங்க. எப்படிக்கா பார்க்குறீங்க? இது வந்து தோற்றாலுமே அது ஒரு அனுபவம் தான். அவங்க வந்து தோற்றாலுமே பின்வாங்கி போகிற கட்சி கிடையாது. அவங்க இதிலேருந்து ஒரு அனுபவம், அவ்வளோதான் அவங்களுக்கு. இதிலேருந்து மக்களுக்கு இன்னுமே அவங்களுடைய பெஸ்ட்டை எப்படி தரலாம் அப்படின்றத இன்னும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய கொள்கையிலேருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க. இன்னுமே மக்கள் அவங்கள புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அவங்க தோக்கல, அவங்களுடைய கட்சிகள் அந்த கொள்கைகள் தோக்கலை, மக்கள் தான் அவங்கள தோக்க அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு புரிதல் இல்லை, ஒழுங்கான தீர்ப்பாக இல்லை. அவங்க எவ்வளோ விஷயங்கள் நல்லது சொல்கிறாங்க, மக்களுக்கு தான் ஒரு புரிதல் இல்லை. புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக சீமான் அண்ணன் பக்கத்தில் இருப்பாங்க. புரியாத ஏதோ ஒரு என்னது ரசிகர் இதில் ஆர்வத்தில் அப்படி இருக்கிறவங்க தான் வந்து போவாங்க. பரம்பரையாக வந்து சில கட்சிகள் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி பாதி பேர் போட்டிருப்பாங்க. நல்ல புரிதலோட இவங்களுடைய கொள்கைக்கு, சீமான் அண்ணன்றது மட்டும் இல்லை, அந்த அண்ணனுக்காக இல்லை, அவங்களுடைய கொள்கைக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோம். அவர் எப்பயுமே ஜெயிக்கனாரும் அவருடைய கொள்கைகள் எப்பயுமே ஜெயிக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த இதுதான் தோற்றுருக்கு. ஆனால் அவருடைய கொள்கைகள், அவருடைய எல்லா இதுவுமே எப்பயுமே ஜெயிக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தோல்வியை? அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது அவர் கஷ்டமாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க எப்போவுமே போராட்டத்தை விட்டது கிடையாது. மக்களுக்காக ஒரு போராட்டமாக வந்து நிற்பாங்க. இது வரைக்கும் நின்றுருக்காங்க, இனிமேலும் நிற்பாங்க. இப்போவுமே வந்து எல்லா கட்சியும் எல்லாம் ஊருக்கு போகிறது, டூருக்கு போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க திரும்பவும் போராட்டம் அது இதுன்னு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதுலேருந்து பின்வாங்கலை. அதனால் சோறு வராத மனசில் என்னப்பா நான் உங்களுக்காக எல்லாத்துக்கும் போராடுறேன், என்ன நீங்கள் ஒரு கண்டுக்க மாட்டீங்க, என்ன துவக்க வச்சுட்டே இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ண கண்டிப்பாக அடிக்கடி வரும் தான். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்து தான் இருக்கார் அவர். சில நேரத்தில் சோறு வரும், ஆனால் அதை விட்டுட்டு போனதில்லை, மக்களை விட்டு போனதில்லை. அவர் எப்படி இருந்தாலும் திரும்ப மக்களுக்காக வருவார். அவர் தோல்வியை பெருசாக இது பண்ணதில்லை. அவர் அதுதான் சொல்கிறாரு, நான் வந்து வெற்றியை பார்த்தவன் கிடையாது, தோல்வியை பார்த்தே வளர்ந்தவன். அவர் சொல்கிறதே வெற்றியோட தாயே தோல்வி தான். அதனால் நான் இன்றைக்கி தோற்றுன்னு இருக்கேன், நாளைக்கு வெற்றியை பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். அது நிலையான வெற்றியாக இருக்கும். இந்த மாதிரி வெற்றிலாம் இருக்காது, நிலையான வெற்றியாக இருக்கும். நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா பாரு அப்படின்றாரு. அதுதான் சொல்கிறேன், இந்த நிலம் என் கையில் சிக்குச்சுன்னா அப்போ பாருங்கடா அப்படின்றாரு. கண்டிப்பாக ஒரு நாள் அவர் கையில் சிக்கும், அப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். அவர் சொல்கிறாரில்ல, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது உனக்கு கண்டிப்பாக புரியுன்றாரு. கண்டிப்பாக நம்ம இப்போயே பாதிச்சுன்னு தான் இருக்கோம், முழுசாக பாதிப்போம்ல. இப்போவே தண்ணி இல்லாமல் யானை செத்துச்சுன்ட்டு கேள்விப்படுறோம் தமிழ்நாட்டில். அதுவும் ஒரு யானை சாகுதுன்னா அவரே சொல்லுவார், ஒரு யானை சாகுதுன்னா காடே சாகுதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது யானையே சாகுது தண்ணி இல்லாமல், அது கண்டிப்பாக இப்போ பாதிக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். புரியும், கண்டிப்பாக புரியும். அன்றைக்கி ஜெயிப்பார். அது வரைக்கும் சோர்ந்து போக மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், சரிங்களா? தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் இருக்கிறோம். தோத்துட்டு ஒரு தலைவர் பின்னாடி ஏன் நிற்கிறீங்க? தம்பிங்க தங்கச்சிங்க ஏன் நிற்கிறீங்க? அது அவர் தோல்வியாக முதல்ல நாங்கள் பார்க்கல, பயிற்சி பெறாருன்னு தான் பார்க்குறோம். தோக்குறாருன்ட்டு மற்றவங்க பார்க்குறாங்க, நாங்கள் அவர் தோக்குறாருன்னு பார்க்கல, பயிற்சி பெறுறாருன்னு தான் சொல்கிறோம். அவ்வளோதான். அவர் பாதியாக உருவாக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லாமே அதான் பண்ணுறாரு. அவர் இதுலேயே வந்து 117 பெண்கள் 117 ஆண்கள்னு அதை செஞ்சு காமிக்கிறாரு. மற்ற எந்த கட்சியும் செஞ்சு காமிக்கல. ஒரு 30% கூட கொடுக்கல, ஆனால் இவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதை மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற கட்சியில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. பெண் வேட்பாளர் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, பரவாயில்ல பாராட்டலாம், மற்றவங்களாம் பேசினும் போது இவர் செய்கிறாருன்னு.
மற்ற கட்சியில் இருக்கவங்களே புரிஞ்சிக்கும் போது சாதாரண மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அந்த காலம் ரொம்ப தூரம் இல்லை, கண்டிப்பாக ஜெயிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறதே சீமானுன்ற தனி மனுஷனை நீ பார்க்காத, வேறு இந்த தனி மனுஷனை பார்த்து தனி மனித இது பண்ணிவிட்டு என்னது புகழ் பாடிட்டு அப்படி வேணாம். இந்த கொள்கையை பாரு, என் கொள்கையை பார்த்து நீ போடு அப்படி சொல்கிறாரு. ஜாதியை பார்த்து போடுறியா, உன் ஓட்டை எனக்கு தீட்டுன்றாரு. இந்த மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து நான் இது பண்ணுறேன்றாரு. மதம் விஷயத்தையும் எடுத்தாலும் உன் மதம் உனக்கு பெருசு, நீ வழிபடு, என் மதம் எனக்கு பெருசு, வழிவிடு, இப்படி தான் சொல்கிறாரே தவிர என் மதத்தை நீ ஏன் இது பண்ண அந்த சண்டைலாம் அவர் போடு கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கார். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ சிலர் வந்து அதை கட் பண்ணி இது பண்ணி அப்படி புரியாதவங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிடலாம். ஒரு அந்த பாதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் தாண்டி இல்லை சீமானுன்ற தனி மனுஷனை நம்ம பார்க்கக்கூடாது, அந்த கொள்கைகளை பார்த்தா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா தப்பு பண்ணாத மனுஷன்றது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் தனி மனுஷனை பார்க்கக்கூடாது. அந்த மனுஷன் என்ன கொள்கையை எடுத்து வைக்கிறான், அது சரியா தவறா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த சிந்தனையை நம்ம எடுத்துனாலே போதும், நம்ம ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஜெயிப்பார் காலம். ஓ சரிண்ணா. இப்போ என்னென்னா கணவர் ஒரு கட்சியில் இருந்தால், ஒரு கட்சின்னு இல்லை, இப்போ கணவர் வந்து நாம் தமிழர் கட்சின்னா மனைவி வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டு பேரும் எப்படி ஒரே கட்சியில் இருக்கீங்களான்னு தெரில, எப்படி ஒரே கொள்கை பிடிப்போடு இருக்கிறீங்க, ஏன் ஒரே கட்சி ஆதரிக்கிறீங்க? சீரியஸாக நான் போன எலெக்ஷன் அப்போ கூட டிஎம்கேக்கு தான் போட்டேன். ஆனால் இப்போது அவருடைய கொள்கைகளும் அவருடைய திட்டங்கள், முதலாவது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய யாருன்னா தொட்டா அப்படின்னா அவனை கொண்டுட்டு தான் அந்த பொண்ணோடைய சமாதி அந்த சடலத்தை நான் எடுப்பேன். பார்த்தீங்களா, நான் வேலைக்கு போகிறேன், யாருமே சொன்னதில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பஸ்ஸில் கடந்து போயிட்டு வரேன், எங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா எவ்வளோ வேதனைகள் இருக்குன்றதை அவர் புரிஞ்சிருக்காரு. மெயினாக எனக்கு அது ஒன்று. நிறைய திட்டங்கள் அவங்கள்ட்டுமே இருக்குது எனக்கு. அதனால தான் எனக்கு சீமான் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குமே அதனால தான் முதலாவது நல்ல கோட்பாடுகள் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. நாம் தமிழரில் முதலாவது ஒழுக்கம் இருக்குது, எந்த கட்சியிலையுமே அது கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீமான் அண்ணன். ஒழுக்கம் இருந்தால் ஆனால் தோத்துட்டு தானே இருக்காரு. யார் மேலே தப்பு, மக்கள் மேலே அவர் மேலேயா? ஒழுக்கம் இருக்கிறவங்க எப்பயுமே தோத்துட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? அது இப்போ டிவிக்கே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ தண்ணி தொட்டியை உடச்சிக்கின்னு சேரை உடச்சிக்கின்னு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு புரிதலே இல்லை அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்களுடைய தலைவர் வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா? இவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. அந்த நீட்னஸ் இருக்குது. அந்த தலைவர்னால் அப்படி தான் இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் தலைவர்ன்றவங்க. ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தலைவரே ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த வேட்பாளர்கள், அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. சீமான் அண்ணன்ட்ட ஒழுக்கமும் இருக்குது, அவங்க தொண்டர்கள்கிட்ட ஒழுக்கமும் இருக்குது, அதை பின்பற்ற ஜனங்கள்ட்டையும் ஒழுக்கம் இருக்குது. முதலாவது எல்லாருமே அப்படியே பேசுகிறாங்க பார்த்தீங்களா, மரியாதை இல்லாத பேசுகிறாங்க பாருங்க. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி யாருமே அப்படி மரியாதை இல்லாத பேச மாட்டாங்க. அந்த ஒழுக்கம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதான் பிடிக்கும், அவங்கள்ட்ட கேளுங்க. சரிக்கா, இப்போது இவ்வளோ தோல்விகள், போன முறை நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த முறை இவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. தோல்வியே இருந்தாலும் ஒரு நல்ல மனிதருக்கு, நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டேன்ற ஒரு நிம்மதி எனக்கு இருக்குது இந்த வாட்டி. அந்த ஒரு நிம்மதியோடு தோற்று போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் என்னை ஏற்றுப்பேன். அவ்வளோதான். என்னுடைய ஓட்டு வீணாயிடக்கூடாதுல்ல. எங்கள் அண்ணன் அதாவது அந்த கொள்கைகள் ஜெயிச்சிருக்கு. ஓட்டு சதவீதத்தில் இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கியிருப்பாங்கன்ற ஒரு பதிவு இருக்குல்ல, அந்த பதிவு இருந்தால் எங்களுக்கு போதும். தோற்றுருவாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? மக்கள் இப்போ பாதி அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதிகமாகவே புரிஞ்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே அதான் ரசிகர்களை பின்பற்றுவதற்காக ஓடுறாங்க. அவ்வளோதான். நம்ம கூட்டத்தில் நாமளும் சேர்ந்து ஓடக்கூடாது, நாம் தனியாக தெரியணும். அதுபோல் தான் நாம் தனியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். சரிக்கா, இந்த தருணத்தில் தோல்வியை சந்திச்சிருக்க திரு சீமான் அவர்களுக்கு நீங்கள் எதனா ஆறுதலாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஆறுதலாகவே சொல்ல மாட்டேன். அண்ணன் வந்து சோர்ந்து போக மாட்டாங்க. அவள் தான் விடு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றத அதுதான் பார்ப்பாரே தவிர, ஐயோ நம்ம தோத்துட்டோம், இந்த வாட்டியும் தோத்துட்டோன்னா அவர் முடங்கி உட்கார ஆள் கிடையாது. அவர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் அவர் பார்ப்பார். இதை நான் தோல்வியே நான் எடுத்துக்கலிங்களே, நீங்கள் ஏன் தோல்வின்றீங்க? இது ஒரு அனுபவம், அதுதான் அனுபவம். இதில் என்ன பயிற்சின்றது, அவங்க சரியான கொள்கைகள், சரியான எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. மக்கள் புரிஞ்சிக்கல. நான் மக்களை தான் சொல்ல முடியும், அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறதுன்னா, நல்லா ஞானமாக இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ எல்லாருமே தான் இருக்காங்க. சில விஷயங்கள் அவர் பேசுகிறது, இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு பாடம் நடத்துகிறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இருப்பாங்க, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிற விதத்தில் தானே இருக்குது. அது போல் அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்க நல்லா பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, புரிஞ்சுக்கினாங்க. இன்னும் ஆவரேஜாக இருக்கிறவங்க அப்புறமா புரிவாங்க. லாஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பட்டா தான் தெரியுன்ற மாதிரி அப்புறமா அடித்து தான் அந்த மாதிரி அவங்க பாதிக்கிறாங்கல்ல, அப்போ புரியுவாங்க.
புரிஞ்சுப்பாங்க. இப்போ மக்கள் புரியாமல் இருக்காங்கல்ல, ஏன் சீமான் அவர்களை புரிஞ்சுக்கணும், எதனால தான் அவர் ஜெயிக்கணும்? எதனால தான் நான் முதல் சீமானவர்கள் இல்லை சீமானவர்கள் இல்லை, அந்த கொள்கையில தான் புரிஞ்சுக்கணும். அவரே சொல்கிறாரு, என்னை பார்த்து நீ ஓட்டே போடாத, இந்த கொள்கைகளை பாரு, நீ படித்து பாரு, நான் காமிக்கிறத பாரு, இதெல்லாம் உனக்கு பிடிச்சா போடு, அவ்வளோதான். அவர் அப்படி சொல்கிறாரு. மெயினாக சொல்கிறதே இந்த ஓட்டு இதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் என்றைக்காக இருந்தாலும் இங்கே உங்களுக்காக களத்தில் நிற்பேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் போடுற ஓட்டுனால தான் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்காக இன்னும் உரிமையாக போராடுவேன். நான் வந்து போராடி கேஸ் போட்டு அப்படி வரத்தை விட நானே அந்த கொடுக்குற இடத்துல இருந்தேன்னா நானே கொடுத்துருவேன்ல, அதை சொல்கிறாரு. அப்படி கொள்கை வச்சிருக்காரு ரெண்டு பேரும். கொள்கை என்ன, தமிழ் தேசியன்றதே பெரிய கொள்கை தான். தமிழனுக்கு தமிழ்நாட்டு உரிமைகளில் வாங்கி தரணுன்றது தான். இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஈஸியாக மிரட்டுறாங்க. இப்போ கூட சீமானியே ஒருத்தர் சொன்னார், என்ன சீமானு தமிழ் தேசியம் அப்படி இப்படின்ற, நாங்களாம் விஜயநகர பேரரசு அப்படின்ட்டு அந்த தெலுங்கு பேரரசை பெருசாக சொல்கிறாரு. இதை எங்கே சொல்கிறாரு? தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஊர் சைடு ஓட்டு கேட்டு போனப்போ, நான் தமிழ் கேட்டு போனப்போ, இது இங்கே தெலுங்குக்காரங்க அதிகமாக வாழற இடம், நீங்கள் வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. இதை நம்ம போய் கேரளாலேயோ அந்த தெலுங்கானா சைடோ சொல்ல முடியுமா? அங்கேயே தமிழர்கள் வாழ்வாங்க. அங்கே வந்து தெலுங்குங்க வந்து ஓட்டு கேட்கும் போது, இல்லை இங்கே தமிழர்கள் நாங்கள் வாழறோம், இதுக்குள்ளே வராதிங்கன்னா எரிச்சி போட்டு போயிடுவானுங்க. ஏண்டா இங்கே வந்து வாழணும், நாங்கள் வரக்கூடாதான்னு கேட்குங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ணுறாங்க. அதை எடுத்து பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை தடுக்கும் போது இங்கே ஆட்சியில் இருக்கிறவன் தமிழ்னா இருந்தால் கேட்டிருப்பால, என்னடா இது நீங்கள் வந்து உக்காந்துங்கன்னு எல்லாரும் வாழணும்னு தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதே என்ன சொல்கிறாரு? எல்லாரும் வாழுங்க, ஆனால் தமிழன் தான் ஆளணும்னு தான் சொல்கிறாரு. ஒன்றா இருப்போம், ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னே இருக்கிறோம், அவள் தான் சொல்கிறாரு. மற்றபடி நீங்களாம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறவங்கள கொள்றானுங்க. ஒரு மரம் வெட்டுறதுக்கு போனவங்க, அதுவும் கூலிக்கு போனவங்க, அவங்க கடத்தின்னு வர போகிறது இல்லை, அங்கத்து ஏதோ ஒரு முதலாளி கூப்பிட்டு தான் கூலிக்கு போனவங்கள அங்கேயே வெட்டி கொள்றானுங்க. இதெல்லாம் அசால்ட்டாக நடக்குது. ஆனால் இங்கேருந்து யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா தமிழ் பற்று இல்லாததுனால. இங்கே வந்து நான் தமிழ் ஆள்றேன்னும் போது என்னோட அது என்ன சொல்கிறாரு, என் மீனவனை தொட்டால் அங்கத்தி மாணவனையே கொள்வன்றாரு. அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஏன்னா தமிழ் பற்று இல்லை, எல்லாம் கலப்படமாக இருக்கிறதுனால இது பண்ணுறாங்க. அங்கே எங்கேருந்தோ வந்து ஆளுதுனால அதை இப்போதைக்கு மக்கள் புரிஞ்சிக்கல. கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் வரார், என்றைக்காக இருந்தாலும் வருவார். சுருக்கமாக இந்த காரணத்திலாச்சும் சீமான் அவர்கள் ஜெயிக்கணும். தமிழ்நாட்டு வளங்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ் மொழி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீமான் அண்ணன் ஜெயிக்கணும். நன்றி. நன்றி. சிறப்பாக பேசுகிறீங்க, ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள்.